அதான் ஊட்டியில் குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும். அந்த மாதிரி வந்து மதகஜ ராஜா வந்து 12 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், பழைய படம் மாதிரியே இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா. when we saw that we felt that I have to thank Richard and Srikanth sir. ரிச்சர்ட் வந்து உழைச்ச உழைப்பு, ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர், வெங்கட் கோ டைரக்டர், எல்லாரும் வந்து they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல. அந்த மாதிரி வந்து மதகஜ ராஜா வந்து Jan 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி ஒன் திங், தெரிக்காமல் யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபில்ம். எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். அந்த சார் சொன்ன அதான் சாரி இதை கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, என்னென்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோடு பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்கள் படங்கள்லாம் நீங்கள் ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க சார், இல்லைன்னா உங்களால் முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க செட்டில், அது வந்து ஒரு 10 minutes தான் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் சார் போய் ஒரு ஓரமாக உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனையெல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்கிறது, கரெக்ட் டைம் என்ன பண்ணுறது, அந்த ஷாட்டுக்கு என்ன பண்ண, இன்னும் என்ன ஆட் பண்ணல, இதில் தான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும், டிட் யூ ஃபீல் சேட் ஆர் லைக்? அது என்னென்னா, காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ், யூனோ. மற்ற ஸ்கிரிப்டில் மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சீரியஸான ஒரு இது பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவாக நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் கரெக்டாக பண்ணிட்டா அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்கே கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே போதும். வென் இட் கம்ஸ் டு காமெடி, இட்ஸ் எ நெவர் எண்டிங் கிரியேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், இதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அது மதகஜராஜா மாதிரி படத்தில் என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும், ஆக்ஷனோடு வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாமல் அது ஒரு சீக்வன்ஸாக வரும்போது பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. பட் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். போனோமா சந்தோஷமாக 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு, நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ், வெரி குட் காமெடி, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன், எவ்ரி திங் இட்ஸ் இந்த ஒரு நைஸ் கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மதகஜராஜாவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கெரியர் ஓவர் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சமர்சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட்டை அடித்து ரிவர்ஸில் வரணும், நேராக போய் தலையை விட்டேன். தலை இவர் தலை பிடிச்சிக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க, ஓவர் முடிஞ்சிச்சு கேரியர்னு. அதான் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை, யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் அன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் ஐ கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்லை, அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி போடலான்னு கூட ஸ்லோ மோஷனில் அந்த காலத்தில் ஷோலையில் அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துலேயே ஷார்ட் இருக்கும், ட்ரைலரில் இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட் அது. என்னென்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொக்கேஷனை பார்த்து சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டு விட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்தில் உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர்சால்ட் ரிவர்ஸில் கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல்
மொட்டை வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்தில் இறங்குச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷாட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. ஆனா பழி உங்க மேல போடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். இல்ல எனக்கு ஐ லைக் டூயிங் ரிஸ்கி ஸ்டன்ட்ஸ். Can I interrupt 1 minute because I've heard from another very popular hero. இப்போ அப்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸில் வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் பிளாக் பண்ணுறேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால் நம்ப முடியுது நீங்கள் இந்த படத்தில் 99.9% 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாமல் டூப் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷாட்ஸ் வந்து அவரே தான் பண்ணார். பண்ண விட மாட்டார். தட் இஸ் அனதர் ரீசன் ஆல்சோ. விஷாலோட ஃபிசிக்கு டூப் கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடான்னுவேன். ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாதன்னு. இல்லை, they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, பேட்டா வாங்க, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். மதகஜராஜா ஹியூமராக பேசுகிறோம், சாங் மியூசிக்லாம் பேசுகிறோம், என்டர்டெய்னராக பேசுகிறோம். பட் மதகஜராவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேபுலஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி கிளைமாக்ஸில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா ஃபிசிக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. 2 பேரும் ஹைட்டு. அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, சோனு சூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்ட் ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்டேன் நான். என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுக்கிட்டு இப்படி 6 பேக் வச்சுட்டு இருக்காருண்டு. சரி, இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவாங்கலாம் நான் மோந்து பார்ப்பேன். சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both the heroines have done a good job. And Manivannan sir, ஆக்சுவலி அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனு சூடும் வழக்கமாக ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்கள் போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு சூட் வேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 3 மணிக்கு என்னவோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார். அன்றைக்கோட ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிட்றது. அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஒரு சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு. ஆமாம், ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில். சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்கார். எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசான வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival film for them. Okay, இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. குஷ் மேம் இங்க இருக்காங்க. So குஷ் மேம் கிட்ட கேட்ற, மேம் you're like the number 1 fan of Sundar C sir, and இது வந்து you have your best friend also, and அவர் கதை சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு please join us. Can we have the sofa here please?
லவ்லி மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தான் நம்பர் 1 ஃபேன் அண்ட் ஒரு கதை சொன்னார் ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில் போயிட்டாரு அவர் ரொம்ப கோபம் வந்து என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதே நீங்கள் தான்ண்ணா கொஞ்சம் உட்காந்துட்டிங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்களாம் ஊரோடு ஒத்து வாழ்வோம் எல்லாரும் எடுத்துகிட்டு போவோம் ஓகேவா ஹாப்பியாக இருப்போம் சரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் அது வரலைங்கிறப்போ டிட் யூ ஃபீல் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் ஃபீல் பண்ணது டைம் ஏதாவது ஞாபகம் இருக்கா அண்ட் இப்போது இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ வருடங்கள் கழித்து கிடைக்கும் போது அதுவும் நீங்கள் வந்து யூ விட்னஸிங் தட் கேன் யூ கம்பேர் போத் தி டேஸ் ஃபார் அஸ் 30 வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா இன்றைக்கும் எப்போவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தார் நானும் உள்ளே வரேன் பார்க்குறேன் 5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும் அப்புறம் புரண்டு படுக்கிறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு நான் இன்றைக்கி கேட்டுட்டேன் ஏங்க இப்படி இருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம் அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய தட் 8 பேக் ஃபைட் ஹி அண்ட் சோனு சூத் சார் சொன்னார்ல எல்லா லேடிஸ் வந்து சோனு சூத் அண்ட் விஷால் பேர் பாடி வி வர் பார்ட் ஆஃப் தட் குரூப் ஸோ எல்லாரும் போனோம் ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது ஐயோ அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது யுல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்ஸ் இருக்கட்டும் காமெடி இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும் எல்லாமே ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபில்ம் இஸ் கம்மிங் டு த தியேட்டர் அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை நியூ விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது நியூ விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி பண்ண என்னடா பண்ணுற எங்கே இருக்க அப்படி தான் பேசுவோம் ஸோ இவருக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்கள் ஒரு படம் விஷயம் கூட பண்ணிங்கன்னா அப்புறம் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி ஸோ என்ன சொல்கிறது அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரோம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்வேன் நாளைக்கு யாராவது டே விஷி நீ எனக்காக இந்த மலையில் இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டார் அவன் குதிக்க சொன்னால் என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷி ஸோ அதனால தான் அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவில் கட்டு அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம் இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவ்வர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க நான் தான் கேட்டேன் ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க பட் ஐம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த படம் லைக் ஐ செட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆஃப் சுந்தர் சார்ஸ் ஃபில்ம்ஸ் நாங்கள் வந்து அண்ட் விஷயம் பார்க்கும்போது எப்போவுமே சொல்லுவேன் அந்த எப்போவுமே எல்லா க்ரோயிங் அப் கேர்ள்ஸ்க்கு டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அது விஷி ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்கள் உண்மையிலே படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் த வே நீங்கள் பார்த்தீங்க த வே ஹி டான்ஸ் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவருடைய காமெடி டைமிங் அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இந்த படத்தில் அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் த வேர்ல்டு அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் த கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார் மணிவண்ணன் சார் அவங்க 2 பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை மனோபாலா சார் இல்லை பட் ஐ எம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் தோ ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம்
நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி அண்ட் தேங்க்யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் ஃபார் ஃபைனலி பிரிங்கிங் த ஃபிலிம் டு த லைம் லைட் அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more rocking films. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. இல்ல அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சேன் அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரு செய்யல, அதுக்கு மீறி அவர் பண்ணுவாரு. ஆக்ஷன்ல வந்துட்டாக்க யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சம்திங் அது எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமாம், அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலாக மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங்லாம் சுமாராக இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பராக கொடுத்தாப்ல. அது உங்க படம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வெடிக்கும் அப்படிதான் பண்ணாருல, எனக்காக பண்ணுவாப்ல. இப்படி மழை அடித்தா அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா, ஏன்னா அந்த பாட்டை போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாவடி. இந்த வீட்டில் இருந்தே நான் துபாய்க்கு ஷோக்கு ஒன்று போனேன். அப்போ வந்து ஒரு வீட்டில் நாங்கள் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் தங்கினோம். அப்போ கூட இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதை தட்டினாங்க 3வது நாள். இல்லை என்னாச்சு இந்த ஒரு பாட்டே கேட்டுருக்கீங்களே, என்ன பண்ணி? இல்லை நான் குளிக்குமே எதுக்கு இந்த பாட்டு? இல்லை அப்படி கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த பாட்டு ரிப்பீட்ல கேட்டுருக்கேன் அவ்வளோதான். எங்கள் வீட்டில் நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போகிறேன். ஏன்னா வண்டியில் உட்காந்து அந்த பாட்டு, ஃபோன் பார்த்தா அந்த பாட்டு, எங்கேயாவது பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே, ஆக்சுவலா இவர் விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேர் அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க. வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டான்னு இவரை என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சிட்டு விட்டா வேற கேஸ் போயிடும். அப்ப இந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலே கண்டிப்பா இவன் சொதப்புவான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தேன். இல்ல அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஏத்த மாதிரி நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்புல, பண்ணிடலாம். அதான் அது மனப்பாடமா வச்சிருக்க ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டே இருப்போம். ஆமாமா, இனி எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இதோ 2 நான் பாடிட்டு போகவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு. 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு. எல்லா சாங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு. பொள்ளாச்சியில் நல்ல பொம்மை ஆலி பொம்மை மாதிரி நிற்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுந்தர் சார் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெஃபினட்டாக. ஸோ அது தேங்க்ஸ் டு ரிச்சர்டில் இப்போவும் வந்து திருப்பி ஒரு தடவை கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ. Okay, so entire team, thank you so much and all the very best. உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Let's ஒரு ஹாப்பி பிக்சரா இது இருக்கட்டும். மதகஜ ராஜாவும் இதே மாதிரி உங்க எல்லாரோட பொங்கல்ல உங்க மனசுலயே ஒரு இடம் பிடிக்கணும்னு நம்ம ஆண்டவனை பிரார்த்தனை செய்துட்டு a big all the best to the entire crew. And வருவாங்க. Can you please sit down? On this note, நீங்க வந்திருக்கிற press and media friends, journalist friends, உங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. Happy New Year and happy Pongal to all of you.